இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவாய். நம்ம உங்களுடைய நல்லாசியில் எனக்கு நல்ல வைப்ரேஷன் கிடச்சிருக்குது. நீங்கள் சொன்னதை கேட்டேன். அது பூரா எனக்கு என்னோடய தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறம் உங்களுடைய பேச்சு, நீங்கள் பேசி எனக்கு கொடுத்த ஒவ்வொரு நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்கள் எனக்கு கொடுத்த உந்துதல் வந்து எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தது. என் தொழில் இப்போ சிறப்பாக நடக்குது. நான் ஒரு கம்பெனியில் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து இவங்க கொடுத்த ஒரு நம்பிக்கை, நானே தனியாக சொந்தமாக பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க. முன்னுக்கு வரக்கூடிய நிலைக்காக தான் நாம் வந்து அண்ணாமலையரை நோக்கி அடியெடுத்து வைக்கிறோம். நாம் எப்பொழுதுமே அவரை நினச்சி ஒரு படி எடுத்து வச்சோம்னா அவரை நம்ம 10 படி நம்மளை மேலே தூக்கி. நிச்சயமாம்மா. நீங்கள் முதல்ல இருந்த அந்த ஒரு குழப்பமான மனநிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக தனியாக என்னால் பண்ண முடியுமா? அந்த சக்தி நீங்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. கண்டிப்பாக நல்லா இருக்கும். எனக்கு வந்து அந்த அம்மாவுடைய சக்தி எனக்கு எப்பயுமே உண்டு. பரிபூர்ண சக்தி எனக்கு உண்டு. நான் வந்து எனக்கு நிறைய மன கஷ்டங்கள்லாம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், சொல்ல முடியாமல் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து அம்மா பேசி ஃபோனில் பேசி இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு வழிகாட்டுதல் பண்ணாங்க. அவங்க கொடுத்த உண்டு தான் நான் இன்றைக்கி வந்து மனுஷனாக வந்து இந்த அம்மாட்ட வந்து நான் சரணாக இருக்கேன். அம்மாவோட சக்தி எல்லாருக்கும் கிடைக்கணும். அம்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா வந்து நிறைய வழிகாட்டுறாங்க. அவங்க சொல்கிறத தான் செய்கிறேன். எனக்கு வந்து ஒரு நிறைய என்னுடைய மனப்பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். சின்ன பிரச்சனை அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அது வந்து விரைவில் அதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். நீ வந்து கவலைப்படாதீங்க. உங்கள் தொழிலை நீங்கள் பெரிய பாருங்கள். அதை விட ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் ஈடுபடுங்கன்றாங்க. எனக்கு எப்பயுமே ஆன்மீக சக்தி எனக்கு அப்பையிலேருந்து ஈடுபாடு உண்டு. அம்மாவோட வழிகாட்டுதலில் அவங்களால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் ஒத்த பக்கத்தில் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுமாரி அம்மா வந்து யாகம் பண்ணுறாங்க. சொல்லியிருக்காங்க சண்டி யாகம், மகா சண்டி யாகம்னு ஒன்று பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மகா சண்டி யாகத்துக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு இந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லதாக செய்யணும்னு நான் நினச்சி வேண்டிகிட்டு இருக்கேன். தயவு செய்து அம்மாவை பின்பற்றுங்க. தவறாக சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. அந்த சக்தி எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குன்னு நான் விரும்புகிறேன். வேறு எதுவும் எனக்கு இல்லை. நான் அம்மா மட்டும். உங்களுக்கு ஏதாவது மந்திரம் கொடுத்தாங்களா சொல்கிறதுக்காக ஏதாவது? ஆமாம், அம்மா வந்து ஒரு மந்திரம் காலைல சொன்னாங்க. ஓம் ஸ்ரீம் ராஜகாளியே நமகன்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அது இனிமேல் நாளை காலையிலேருந்து ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஓம் ராஜகாளியே நமக்கு அப்படின்னு நான் சொல்கிறத முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நான் அந்த அம்மாட்ட பயிற்சி எடுத்துருக்கேன். அதனால் அம்மாவோட குழந்தை அம்மாவுக்கு வந்து எனக்கு எல்லாம் நல்ல விசாரிக்கணும். என்னால் அம்மாவுக்கு செய்யணும். உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க, உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும். சரிம்மா, நன்றிம்மா. இந்த பௌர்ணமியானது குரு பௌர்ணமியானது உங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக மானசீக குருவாக யாரெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி வணக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யும்போது அந்த காரியமானது உங்களுக்கு வெற்றி அடையும். நாம் எந்த காரியத்தை நினைச்சாலும் தொடங்கும் பொழுது முதல்ல விநாயகரை நினைச்சு தொடங்குற மாதிரி குருவை நினைச்சிட்டு தொடங்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா. நாளைக்கு குரு பூர்ணிமாவுக்கு நீங்கள் தான் குரு பூர்ணிமா. அதேமாரி அன்னதான நிகழ்வுக்கெல்லாம் அம்மா அறக்கட்டளைன்னு ஆரம்பிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அறக்கட்டளைக்கு எல்லாரும் இந்த பார்த்துட்ருக்காங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவியை என் சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். அதேமாரி சண்டி யாகத்துக்கும் நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் வாழ்க வளமுடன். நன்றி.